ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாம் முதிரைகளின் மூலமாக உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சிறப்பாக இயங்க செய்வது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கண்கள். கண்கள் நமக்கு மிக அற்புதமான ஒரு உறுப்பு. இன்றைக்கு நிறைய நபர் பார்க்குறோம், சின்ன வயசுலேயே படிக்கக்கூடிய மாணவர்களோட பார்த்தீங்கன்னா 3rd 4th படிக்கவங்களே கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனைனால ஸ்பெக்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வயது ஆக ஆக கேட்ராக்டு, கண்களில் கட்டிகள், கண்களில் நீர் வருதல், இந்த மாதிரி பிரச்சனைகள், கண்களில் ப்ரெஷர் வர்றது, அதற்காக பலவிதமான மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம கையிலேயே இதுக்கு மருந்து இருக்கின்றது. அதுதான் முத்திரை பயிற்சி. லிவரினுடைய வெளிப்பாடு தான் கண். அப்போ லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கக்கூடிய முத்திரைகளை நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம்னா கண்கள் நன்றாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே தெரியும், எல்லோர் கையிலே இருக்கக்கூடியது செல்ஃபோன். அந்த செல்ஃபோனை நம்ம தொடர்ந்து பல மணி நேரம் அதிகமாக பார்க்கும் பொழுது, அளவுக்கு அதிகமாக பார்க்கும் பொழுது லிவருக்கு சக்தி குறைகின்றது. அப்போ நமக்கு கண்களுக்கும் சக்தி குறைகின்றது. இன்றைக்கி பாருங்கள், சின்ன குழந்தைய கூட சாப்பிட வைக்கணும்னா ஒரு செல்ஃபோன் கையில் கொடுத்து தான் சாப்பிட வைக்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு கேம்ஸ் போட்டால் சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது. அந்த மாதிரி நிலைக்கு ஆளாகிவிட்டோம். 2வது, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜில் படிக்கக்கூடியவங்க, 8th 10th படிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு சிலபஸ் எல்லாமே ஃபோனில் கொடுத்துட்றாங்க, வெப்பில் கொடுத்துட்றாங்க. ஃபோன் ஓப்பன் பண்ணி தான் அவங்க அந்த சிலபஸ், முக்கியமான சிலபஸ் படிக்கிறாங்க. அப்போ இயற்கையாகவே இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய நிலை அதிகரித்து விட்டது. நாம் என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடணும். இது போக நம்ம தாண்டி வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது பார்க்க 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 அதிகமாக பார்க்கும் பொழுது லிவருக்கு சக்தி குறைகின்றது. உடம்புல உயிராற்றலே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம விழிப்போடு இருக்கணும். கண்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கணும், கண்களை நன்றாக பாதுகாக்கணும். அதற்குரிய அற்புதமான 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகளோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக 120 வயது வரை நீங்கள் ஸ்பெக்ஸ் போடாமல் வளமாக வாழ முடியும். இன்றைக்கு நாம் 2 முக்கியமான முத்திரைகள், பிராண முத்திரைன்னு ஒன்று முத்திரை பார்க்க போகிறோம், கருட முத்திரை. இந்த 2 முத்திரையுமே கண்களுக்கு நல்ல அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது, லிவருக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. உடல் ஆடக்கூடாது, அசையக்கூடாது, முதுகெலும்பு நேராக இருக்கணும். வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல மூச்சை உள்ளே இழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு லேசாக உள்ளே போயிடணும். ஒரு 3 முறை. இப்போ அந்த முத்திரை பண்ண போகிறோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. இது பிராண முத்திரை. உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கிறோம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நீங்கள் அப்படியே கையை முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையை காலையில் 6லேருந்து 6:30 வரைக்கும் சூரிய ஒளி நம்ம கண்களில் படுற மாதிரி பயிற்சி பண்ணலாம். மாலை 5லேருந்து 5:30 வரைக்கும் சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணலாம். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பார்க்க போகிறோம், கருட முத்திரை. முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த முத்திரைக்கு போவோம். கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. 2 கட்டை விரலையும் இப்படி இணைச்சிக்கோங்க. மீதி விரல்கள் எல்லாம் விரித்து வச்சுக்கோங்க. இது கருட முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது. கண்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. பொதுவாக சொல்லுவாங்க கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்கள் நன்றாக இருக்கும் பொழுதே நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிக்கிடணும். ஒரு நாளைக்கு இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் 5 நிமிடம் தான். இந்த 5 நிமிடத்தில் 120 வயது வரை நம்ம கண்கள் நன்றாக இயங்கும். கிட்ட பார்வை, தூர பார்வை, கேட்ராக்ட், கண் கட்டிகள், கண்களில் ப்ரெஷர் இந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ நமக்கு தூக்கம் முக்கியமான ஒன்று. இந்த முதிரையோடு சேர்ந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உணவில் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சையும் எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சையும் உணவில் எடுத்துக்கோங்க. இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் உங்களது குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே இந்த 2 முத்திரைகளையும் பயிற்சி விட்டு செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு வந்துருங்க. நிச்சயமாக கண்ணொளி பெற்று வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.